இப்ப என்ன சொல்றாருன்னா அப்படியே பிளேட்டை மாத்திட்டாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? பொறுப்பு வந்துச்சு, பதவி கொடுத்தாங்க, அதனால அவங்க காலில் போய் விழுந்த, இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாரு. கரெக்ட் தான், நியாயமான கேள்விதான். நான் என்ன கேக்குறேன், பொறுப்பு அவங்க தானே கொடுத்தாங்க, முதலமைச்சர் பதவி அவங்க காலில் விழுந்தானே வாங்கினீங்க. ஆனா என்ன பண்ணீங்க? அந்த அம்மா காலை மாறி விட்டு நீ என்ன பண்ண, நீயா என்ன முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டவர் தான் இந்த அனுபவம் மிக்கவர். அந்த அனுபவம் எனக்கு கிடையாது. அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல ஆயுளோட இருக்கணும். அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அவர் தான் இருக்கணும். நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சியில நம்முடைய தலைவர் மீண்டும் செய்கின்ற சாதனை எல்லாம் அவர் இருந்து பார்க்கணும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், நம்முடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். வர்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. தமிழ்நாடு அணிக்கு நம்முடைய தலைவர் தான் கேப்டன். டெல்லி அணிக்கு யார் கேப்டன்? திரு மோடி அவர்கள் கேப்டன். மோடியுடைய அடிமை யாரு? நான் சொல்லல. அந்த அந்த டீம் மீண்டும் மிகப்பெரிய, ஏற்கனவே 10 தோல்வி கொடுத்திருக்கிறோம் அவருக்கு. 10 தோல்வி பழனிசாமியை இந்த முறை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டுல உட்கார வைப்போம். சென்னை